வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுண்டா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் அது என்னென்ன பொருள் வாங்க போய் பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் 4 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 6 பல் பூண்டு போடுங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள். மிளகுத்தூள் தான் நம்மளுக்கு இது உரப்பு கொடுக்குறது. மிளகாத்தூள் நம்ம கூட போட கிடையாது. அப்புறம் உப்பு 1 ஸ்பூனு. இந்த கலவைக்கு இந்த உப்பு கரெக்டாக வரும். அப்புறம் 2 தக்காளி கழுவிட்டு வெட்டிக்கிறோங்க. இதை இப்போ நம்ம பேஸ்ட்டு செய்யணும். இப்போ வாங்க நம்ம போய் அரைச்சிக்கிட்டு வருவோம். அப்புறம் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவோட போட்டு கலக்கணும். மாவு இந்த கப்பில் 2 கப்பு 200 கிராம் மாவு எடுத்துருக்கேன். இது 6 சப்பாத்தி தாராளமாக வரும். இந்த கப்பில் 2 கப்பு. அதுக்குள்ளே அளவு தான் இது எல்லாமே. ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கிறோங்க. போட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதில் உப்பு எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் எதுவுமே மாவில் போட வேண்டியதில்லை. இதை போட்டு கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன், எனக்கு 2 ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வேலையில் நீங்கள் புதினா கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. அவ்வளோதான். 2 ஸ்பூன் தண்ணி முடிஞ்சிருச்சு. இது கரெக்டான நம்மளுக்கு சப்பாத்தி மாவோட பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம செடியில் வந்த புதினா. அதை இப்போ நம்ம இலையை மட்டும் எடுத்து நல்லா பூ மாதிரி வெட்டிக்கிட்டு அதில் போட்டு அதையும் பிணைஞ்சிக்கிறோங்க. இது முதல்ல கூட நீங்கள் போட்டு பிணையலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்கெல்லாம் கல்லையும் சூடு பண்ணிக்கிறலாம். மற்ற வேலைகள் எது இருந்தாலும் பார்த்துக்கிறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவை உருட்டிக்கிறோம். இது எனக்கு இந்த மாவு கரெக்டாக 6 சப்பாத்திக்குள்ளே உருண்டை வந்துச்சு. இந்த மாதிரி உருட்டிக்கிறோங்க. பூரியை விட சத்த பெருசு. அவ்வளோதான். இது 3 பேருக்குள்ளே டிஃபனு. 6 சப்பாத்தி நம்ம அதுக்கு செய்கிற டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் பூரிக்கட்டையை வச்சு மாவை தொட்டுக்கிறோங்க. இல்லைன்னா கீழே நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். மாவை தொட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வடிவம் பிடிக்குமோ அந்த வடிவத்தில் செஞ்சுக்கிறோங்க. முக்கோணமாக, ஹாட்டாக, வட்டமாக, அம்பாசக்கியா, பானா வடிவமாக, உங்களுக்கு என்ன வடிவத்தில் பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிறேங்க. நான் அரைச்ச மாவே திருப்பி அரைக்கிற மாதிரி வட்டம்தான். எனக்கு இதை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட இது தேய்க்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த பச்சை கலர், அந்த ஜீரகம், அந்த பூண்டு அப்படியே அழகாக அப்படி தெரியும். ரொம்ப சூப்பரான கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இப்படி கையில் எதுக்கு இப்படி வீசுகிறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு ஓரத்தில் எதுவும் தடிப்பை மருந்தாக தெரியும். மறுபடியும் லைட்டாக நம்ம தேய்ச்சிக்கலாம். அதனால தான் இப்படி வீசணும். நம்ம இன்னொரு உருண்டையவும் அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இப்படி மாவில் ப்ரெஷ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் கீழே நம்மளுக்கு ஒட்டாது. இது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இப்போ உள்ள குட்டீஸில் கூட சூப்பராக சமைக்கிறாங்க, சூப்பராக எல்லாம் செய்கிறாங்க. அது காரணம் இப்போ நிறைய யூடியூப் சேனல் சமையல் சேனல் இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமான ஹெல்த்தியான சமையலை சூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. விதவிதமாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமைக்க தெரியலைங்கிறதெல்லாம் நம்ம சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன் நான். இப்போ நம்ம தோசைக்கல்லை சுடு பண்ணிக்கிறோங்க. சுடு பண்ணி லைட்டாக எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம 6 சப்பாத்தியுமே தேய்ச்சிட்டோம். எண்ணெயை லைட்டாக இது பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் எதுவும் இருந்துச்சுன்னா வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிற எதுவும் இருந்தால் அதை வச்சு தேய்ச்சிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இரும்பு தோசைக்கல்லை தான் எடுத்துருக்கிறேன். இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சு சப்பாத்தி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீசி போட்டுருங்க. அப்புறம் பிரட்டி போடுங்க. ஒரு அரை நிமிஷம் வெந்தால் போதும். அதோட பிரட்டி போடுங்க. பிரட்டி போட்டு லைட்டாக 1/4 ஸ்பூனுக்கும் இன்னும் கொஞ்சம் குறைவாக எண்ணெயை விட்டுக்கிறோங்க. எண்ணெய் வேணாட்டா தவிர்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக பொங்கும். அதோட இன்னும் ஒரு தடவை பிரட்டி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது செய்கிறதுக்கு டைமின்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 சப்பாத்தி 3 பேருக்கு செஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ தக்காளி சப்பாத்தி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலை உணவுக்கும் வச்சுக்கலாம், இரவு டின்னருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து என்னோடய நெத்திலி மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சு நான் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து புளி குழம்பா, வத்த குழம்பா, இல்லைன்னா தேங்காய் சட்னி, இல்லைன்னா தயிர், புளிக்காத தயிர், வெறும் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் அதை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mas Kitchen. Bye, see you soon.